வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஆக்ஷன் சைஃபை காமெடி கலந்த ஒரு மான்வா. இந்த மான்வாவோட ஸ்டோரி என்னன்னா, ஆத்தரே அவர் எழுதின நாவலுக்குள்ளே போய் மாட்டிப்பாரு. உங்களுக்கு இந்த கதை பிடிக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் தான் எனக்கு இன்னும் வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது விபிஎஸ் கிளாஸ் தமிழ். இப்போ நமக்கு ஒரு கெஃபே தான் காட்டுறாங்க. அங்கே பார்த்தோம்னா அவங்க 2 பேரும் உட்காந்து பேசிக்கிறாங்க. பாரு, அவங்க 2 பேரும் பார்க்க செலிபிரிட்டி மாதிரி இருக்காங்க பாரு. இப்போ ஜான்கா கேட்குறான், என்னது செலிபிரிட்டியா? இதுக்காண்டி தான் நான் பொதுவாக இருக்கிற இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போகிறதே கிடையாது. அதுக்கப்புறமாட்டி யோன்கா சொல்கிறா, இல்லை இது மாதிரியான இடத்துக்கு போனால் தான் நமக்கு நிறைய விஷயம் தெரியும் அப்படின்னு யோன்கா சொல்கிறா. என்ன உன் கிரேடை நினச்சி நீ வருத்தப்படுறியா என்ன? இல்லை, எனக்கு அதை பற்றி வருத்தம்லாம் இல்லை. ஏன்ப்பா போய் சொல்கிற? நீ ஃபஸ்ட் கிரேடு வரணும்னு நினச்ச, ஆனால் அது முடியலை. ஏன்னா தான் கிம்ஸுக்கு இருக்கானே, நீ ஓப்பனாக சொல்லலாம். நான் தான் சொல்கிறேன்ல, எனக்கு என் கிரேடை பற்றி கவலை இல்லை. இப்போ பார்த்தோம்னா கதவை திறக்கிறாங்க. யாருன்னு பார்த்தோம்னா சா நாயுன் தான். சா நாயுனை பார்த்தோன்னே யோன்கா கூப்பிட்றா, சா நாயுன் இங்கே அப்படின்னு சொல்லும்போதே நம்ம ஜான்கா கிளம்பி போகிறோம். சா நாயும், நீங்கள் வருவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த கேதரிங்க்கு. அது கேட்டுட்டு நாயுன் நீங்கள் வருவேன்னு தெரிஞ்சிருந்தா நான் கண்டிப்பாக வந்திருக்கவே மாட்டேன். அதுக்கு அவன் கேட்குறான், அதெல்லாம் சரி, இப்போ உனக்கு பரவாயில்லையா? நான் கேள்விப்பட்டேன் நீ ஹாஸ்பிட்டலில் இருந்தியா. அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைப்பா, நீ அதெல்லாம் ஓவராக ரியாக்ட் பண்ணாத சரியா அப்படின்னு நாயுன் சொல்கிறா. இப்போ இவங்க 2 பேரும் பேசுகிறத பார்த்துட்டு யோன்கா பார்த்தோம்னா ரொம்ப சோகமாக இருக்கா. இப்போ அப்படியே பார்த்தோம்னா நாயுன் கேட்குறா, இதெல்லாம் சரி, நான் இப்போ உங்ககிட்ட ஒன்று முக்கியமாக கேட்கணும்னு நினைக்கிறேன். அதாவது உங்களுக்கு அந்த கிம்காஜினை பற்றி எதுவும் தெரியுமா? சா நாயுன் அப்படி சொன்னோன்னே யோன்கா அப்படியே ஷாக் ஆகிட்டு கேட்குறா, என்னது கிம்காஜினா? அவனை பற்றி அப்படி என்ன இருக்கு? அது கேட்டோன்னே நாயுன் சொல்கிறா, அது வந்து பாப்பா, நாங்கள் எல்லாருமே ஒன்றா தான் இருந்தோம். நான் கிம்சுகோ அப்புறம் அந்த கிம்காஜின் 3 பேரும் சேர்ந்து அந்த டிமானிக் ஹியூமனோட மியூசியத்தில் ஃபைட் பண்ணும். ஆனால் அந்த பைத்தியக்காரன் அவனோட ஒரு ஹேண்டையே ஒரு புல்லட் வச்சு தனியாக எடுத்துட்டான். உங்களால் நம்ப முடியுதா? அவன் ஒரு புல்லட்டை வச்சு அந்த கையை தனியாக எடுத்தான். அவன் ரொம்பவே சந்தேகப்படுற மாதிரி இருக்கான் அப்படின்னு நாயுன் சொல்றா. அப்படி சொல்லிட்டு அவள்கிட்ட பார்த்து கேட்கறா, யோன்கா அவன் உன் டீம்ல தானே இருந்தான், உனக்கு எதுவும் அவனை பத்தி தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது, என்ன நானா அப்படின்னு அவன் கேட்கும்போதே பார்த்தோம்னா அவன்கிட்ட சீனை கட் பண்றாங்க. ஒரு கேரக்டரால மேக்ஸிமம் வாங்க முடியக்கூடிய எல்லா கடனையுமே அவன் வாங்கி வச்சிருந்தான். அப்படி இருந்துமே அவனுக்கு அந்த டைரண்டோட வீக் பாயிண்ட் பத்தி தெரிஞ்சிருக்கு. இது வரைக்கும் யாருமே அந்த டைரண்டோட வீக் பாயிண்ட் பத்தி யாருமே கண்டுபிடிச்சதே கிடையாது. ஆனா இவன் அசால்ட்டா அதை கண்டுபிடிச்சிருந்தான். அதோட நான் அவன் கிட்ட அதை பத்தி எவ்வளவு வாட்டி கேட்டாலுமே அவனால சொல்ல முடியாதுன்னு தான் மட்டும் தான் சொல்றான். இதனால எனக்கு தான் மண்டை காஞ்சி போனுச்சு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் அவனுக்கு அசஸ் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறேன். அசஸ் பண்ணி பார்த்தா தானே தெரியும் அவன் ஒருத்தியா இல்லையாங்கிறதே. அதை வச்சு தான் நான் முடிவு பண்ணணும். அப்பெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இவங்க கிட்ட சொல்றா, அதெல்லாம் அவனை பத்தி சொல்றதுக்கு பெருசா ஒன்றும் இல்ல. அதோட நான் எங்க பிராக்டிஸ் மேட்ச்ல அவன் பயன்படுத்தின டெக்னிக் இதெல்லாம் பார்க்கும்போது அவனால ஒரு டிமானிக் ஹியூமனை கொல்ல முடியுமா அப்படிங்கிறதே எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. அவன் எதை தான் மறைக்கிறான் அப்படின்னு யோன்கா மனசுக்குள்ளே யோசிக்கிறா. இப்ப அப்படியே பார்த்தோம்னா நான் என்கிட்ட வந்து சொல்றா, ஒருவேளை அவன் டிமானிக் ஹியூமனா இருப்பானாப்பா. அப்படி சொன்னோன்னே இவங்க 2 பேரும் பார்த்தோம்னா என்ன பேசுறதுன்னு தெரியாம பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப யோன்கா சொல்றா, என்ன நினைக்கிற? ஒரு டிமானிக் ஹியூமன் தன்னோட சொந்த இனத்தையே அட்டாக் பண்ணுவான்னு நினைக்கிற? அப்படி யோன்கா சொன்னோன்னே இப்ப நான் சொல்றா, அது என்னமோ உண்மைதான், இருந்தாலும் அந்த பைத்தியக்காரன் எதையோ மறைக்கிறான் அப்படின்னு எனக்கு தோணுதுப்பா. அப்படியே எங்க ஹீரோட பக்கம் பார்த்தோம்னா ஹீரோக்கு ஒரு மெசேஜ் காட்டுது. என்னடா இதுன்னு அப்படி ஹீரோ பாக்குறானா, அதுல என்ன போடுறேன்னா 99% உங்களோட சிஸ்டம் அப்டேட் ஆயிட்டு. அது அப்படி வந்தோடனே பார்த்தோம்னா ஹீரோட கை வலிக்க ஆரம்பிக்குது. ஹீரோட கை வலிக்கிறதுனால அவன் வலி தாங்க முடியாம கிளம்பி நிக்கிறான். நிற்கும் போது பார்த்தோம்னா அவன் மண்டையில ஏதோ சுனாமி வந்து இன்ஃபர்மேஷன் சேர்க்கிற மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிக்கிறான். அதே நேரத்துல எங்கிட்ட கெஃபேல காட்டுறாங்க. கெஃபேல பார்த்தோம்னா எதுவா இருந்தா என்ன, உனக்கு அவனை பிடிக்கல அதுதானே அப்படின்னு ஜான்கா கேட்கறான். அவங்க 2 பேரும் பார்த்துட்டு அமைதியா இருக்காங்க. ஹீரோ மயங்க விழுந்துடுறான். விழுந்த நேரத்துல அவ பாட்டு யோசிச்சு பாக்குறா. அதாவது ஹீரோ சொன்னது அவங்க அண்ணன் கூட இருக்கிறதா அவளுக்கு சந்தோஷம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னதை யோசிச்சு பார்த்துட்டு, ஆமா எனக்கு அவனை பிடிக்கல, நீ இதை அப்படி கூட சொல்லிக்கலாம். அப்படி சொல்லும் போதே எங்கிட்ட பார்த்தோம்னா ஹீரோ மயங்கி கிடக்குறானா. அப்ப வந்து சிஸ்டம் மெசேஜ் காட்டுது, எல்லாமே அப்டேட் ஆயிட்டு. அடுத்த நாள் மார்னிங் காட்டுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ சொல்றான், நாங்க வந்து அந்த டிமானிக் ஹியூமனோட ஃபைட் பண்ணி நடக்க இருந்த பேரழிவை தடுத்ததுனால சூப்பர் சிட்டிசனுங்கிற ஒரு அவார்டு கொடுக்கறதுக்காண்டி எங்களை கூப்பிட்டு இருந்தாங்க. இப்ப அந்த இடத்த காட்டுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ யோசிச்சு பாக்குறான், எனக்கு இன்னுமே இந்த கை வலிக்குதுப்பா, முதல்ல அதுல என்னென்ன பவர் இருக்குங்கிறத நான் முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கும் போது பார்த்தோம்னா இது நாயின் சொல்றா, வாய மூடு. அதை கேட்டுட்டு ஹீரோ சொல்றான், நான் எதுவுமே பேசவே இல்லையே, அப்படி இருந்தா என்ன, நான் வாய மூடுன்னு சொன்னா வாய மூடுதான் அப்படின்னு அவ சொல்றா. இப்ப நம்ம ஹீரோ சொல்றான், எனக்கு தெரிஞ்சு நீ எதையோ மறந்துட்டேன்னு நினைக்கிறேன், என்னதான் மறந்த அப்படின்னு அவ கேட்கறாளா. அப்ப நம்ம ஹீரோ சொல்றான், நான் தான் உன்னை காப்பாத்தினேன். அதை கேட்டோடனே அவன் முறைக்கிறா. இப்ப நாயும் கத்துறா, அது வேற இது வேற, ரெண்டையும் ஏன் ஒன்னா சேர்க்கிறா அப்படின்னு அவன் இங்க கத்தும் போது அதை பார்த்துட்டு கிம்சுவா கடுப்பாய் கிளம்பிடுறான். கிளம்பிட்டு சொல்றான், நாயும் நீ என் கூட சீட்டை மாத்திக்கிறியா? இப்ப நாயும் வந்து கிம்சுவோட ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சிட்டா. இல்ல முடியாது, நான் ஏன் மாத்திக்கணும். அதை பார்த்துட்டு ஹீரோ யோசிக்கிறான், இப்ப இங்க என்னதான்ப்பா நடக்குது அப்படின்னு பாக்குறான். கடைசியில பார்த்தோம்னா அவன் அங்கிட்டு மாறி உட்காந்துரா. இப்ப இவங்க 2 பேரும் பக்கத்து பக்கத்துல உட்காந்துருக்கானுங்க. இப்ப கிம்சுகோ ஹீரோ பார்த்து சொல்றான், முன்னாடி நீ பண்ண விஷயத்துக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு அவன் சொல்லும் போது இப்ப ஹீரோ மனசுக்குள்ள யோசிக்கிறான், அடடா இப்ப இவன் என்னத்தை இழுத்துட்டு வர போறான்னு தெரியலையே. இப்ப கிம்சுகோ சொல்றான், நீ மட்டும் அன்னைக்கு இல்லன்னு சொன்னா எங்களால கண்டிப்பா இல்ல ஜெயிச்சிருக்கவே முடியாது, எதனாலதான் சொல்றேன், ரொம்பவே நன்றி. அதை கேட்டு நம்ம ஹீரோ சொல்றான், இல்ல நான் இல்லன்னு சொன்னா கூட நீங்க கண்டிப்பா ஜெயிச்சிருப்பீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு மனசுக்குள்ளே யோசிக்கிறான், நான் மட்டும் அன்னைக்கு உள்ள வரலன்னு சொன்னா நீ இதை விட இன்னமும் ஸ்ட்ராங்கான ஒரு பவர் அவேக்கன் பண்ணிருப்ப. ஏன்னா நீ தான் மெயின் கேரக்டர், நீ எப்பெல்லாம் பிரச்சனையை சந்திக்கிறியோ அதுல இருந்து ஒரு பாடத்தை கத்துக்கிட்டு நீ இன்னமும் ஸ்ட்ராங்கா தான் மாறுவ. அவர் வந்துட்டாரு, இங்க இருக்க எல்லாரும் ரெடி ஆகுங்க அப்படின்னு ஒருத்தன் கத்துறான். பார்த்தா
புதுசா ஒருத்தன் நடந்து வந்துகிட்டு இருக்கான். அவன் வரும்போதே பார்த்தோம்னா அவ்வளவு பெரிய ஆறா அவன் பின்னாடி தெரியுது. அவன் சொல்றான், என்ன எதுக்காண்டி தான் இப்படி அலைய வைக்கிறானுங்கன்னே தெரியல, இது ரொம்பவே கடுப்பா இருக்கு. அப்பதான் அவன் பேரை காட்டுறானுங்க, யோஷியோ. ஹீரோ ரேங்கிங் 37ன்னு காட்டுறானுங்க. அதாவது மொத்த வேர்ல்டுலயே அவன் 37வது ரேங்க்ல இருக்கான். இப்ப சுத்தி இருக்கவனுங்க எல்லாம் பேசிக்க ஆரம்பிக்கிறானுங்க, இதுதானே அந்த வல்ஹாலா வேர்ல்ட், பாரு அவரோட பாடியில இருந்து வர இந்த ஆறாவை பார்த்தாலே பயங்கரமா இருக்கு. சரி, இப்ப நம்ம அவார்ட் செரிமனியா ஆரம்பிக்க போறோம். அவார்டு வாங்குறவங்க எல்லாருமே மேடைக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. இவங்க 3 பேரும் கிளம்பி போறாங்க. ஹீரோ ரேங்கிங் 37வது இடத்துல இருக்கிற யோஷிக்கு இப்ப உங்க எல்லாருக்கும் அவார்டு வழங்குவாரு அப்படின்னு சொல்றானுங்க. இப்ப அவன் கிம்சுகோவை பத்தி சொல்றான், நீ தான் கிம்சுகோவா? இப்பதான் எனக்கு புரியுது ஏன் அவனுங்க உனக்காண்டி இந்த அளவுக்கு சண்டை போட்டு. அதை கேட்டுட்டு கிம்சுகோ சொல்றான், எனக்கு இந்த வார்த்தையை கேட்கும் போதே ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அதோட நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும், நீ கண்டிப்பா அந்த ஹீரோ அசோசியேஷன்ல சேர்ந்துராத, சரியா? ஏன்னா என்ன கேட்டீங்கன்னா பெட்டர் சாய்ஸ் எதுன்னு பார்த்தோம்னா, நான் வேஸ்ட் பிளைன்ஸ்ல ஒரு ஹண்டரா நீ சேர்றதுதான் அது நல்ல டிசிஷன் நான் சொல்லுவேன். ஏன்னா நீ ஒரு ஹீரோவா இருந்தேன்னு வச்சுக்கேன், உனக்கு ரொம்பவே பொறுப்பு அதிகமா இருக்கும். அதே நேரத்துல உனக்கு வாழ்க்கையில சந்தோஷங்கிறதே இருக்கவே இருக்காது அப்படின்னு அவன் சொல்றான். இதை கேட்டுட்டு கிம்சுகோ சொல்றான், ஆனா எனக்கு இன்னமும் என் மனசுக்குள்ள தோணுது, நான் ஒரு ஹீரோவா இருக்கதான் தகுதியானவங்கிறது என் மனசு என்கிட்ட சொல்லுது அப்படின்னு அவன் சொல்றான். ஓ அப்படியா, அப்படிதான் அவன் மனசு சொல்லுதா? அப்பனா சரி சரி சரி, அடுத்தது யாரு அப்படின்னு அவன் திரும்பி பார்த்துட்டு, ஓ பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு அவன் சொல்றான். இப்ப அவர் பதட்டத்திலே சொல்றான், மாஸ்டர் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு அவன் சொல்ல வரும்போதே அவன் கத்துறான், என்ன சொல்ற, யாருக்கு மாஸ்டர், நான் உனக்கு என்ன ஆர்ச்சரி கத்து கொடுத்தங்கிறதுக்காண்டி நான் உங்க மாஸ்டர் ஆயிடுவேனா அப்படிங்கிறான். நான் ஏதோ உங்க அப்பா கேட்டாரேங்கிறதுக்காண்டி தான் கத்து கொடுத்தேன் அப்படின்னு அவன் சொல்லும் போதே பார்த்தோம்னா அவன் மூஞ்ச தொக்க போட்டுறா. நம்ம ஹீரோ வேற ஒரு தினசா பாக்குறான். அவள்கிட்ட கொடுத்துட்டு அப்படியே நம்ம ஹீரோ பக்கம் வரானா. ஹீரோ வந்து கேட்கறான், ஆமா யாரு நீ? கேடட் கிமாஜின் சார். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுத்துட்டு போயிடுறான். இப்போ அவன் கொடுக்குற அந்த மூஞ்சோட ஃபேஸ் ஆக்ஷனை பார்த்து நம்ம ஹீரோ யோசிக்கிறான், இப்பதான் எனக்கு அது புரியுது, ஒருத்தங்க நம்மளை வெறுக்கிறத விட அலட்சியமா நினைக்கும் போது வர வழி தான் ரொம்பவே அதிகம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ வந்து அந்த செரிமனி நடத்துறவங்க சொல்றாங்க, ஒரு வழியா நம்ம செரிமனியில எல்லாருக்கும் இது கொடுத்துட்டோம், சான் ஆயும் நீங்க ஒரு 4 வார்த்தை பேசுங்க அப்படிங்கிறானுங்க. அதுக்கப்புறமேட்டு அதை முடிச்சுட்டு காட்டுறாங்க, நம்ம ஹீரோ ஏதோ ஒரு ஹோட்டல்ல உட்காந்துருக்கான். ரொம்பவே சந்தோஷமா மனசுலயே யோசிக்கிறான், இந்த டிமானிக் ஹியூமன் இன்சிடென்ட்னால எனக்கு நிறையவே காசு கிடைச்சிருக்கு. இப்போ என்னால இன்னுமே நிறைய ஸ்டாக் வாங்க முடியும், நான் உடனே பேக்கார்ஸ் மாஸ்டரை கான்டாக்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ அவன் கிட்ட சொல்றான். அவன் அப்படி சொன்னதுக்கு அப்புறமாட்டி சரி இப்ப அப்டேட்ஸ்லாம் என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு அவன் லேப்டாப்பை ஓப்பன் பண்ணி பார்க்கறான். அவனுக்கு ஏறக்குறைய 3 விஷயம் அப்டேட் ஆயிருக்கு. அது மொதல் விஷயம் ஸ்டிக்மா, அவன் கையில இருக்கிற அந்த மார்க், அந்த மார்க் அவன் பார்த்துக்கிட்டு இருக்கு. பார்க்கும்போது அதில் போட்டிருக்கு அவனோட ஆசைக்கு ஏற்ற மாதிரி அதோட பவர் எல்லாமே அதுல இருந்து வெளியே வரும். அதை பார்த்து நம்ம ஹீரோ யோசிக்கிறான், என்னது இது, நான் என்ன யோசிக்கிறேனோ அதுக்கேற்ற மாதிரி என் விஷயம் நிறைவேற்றுமா என்ன அப்படின்னு அதை ஒரு மாதிரியா பார்த்துக்கிட்டு இருக்கு. சரி நான் என்ன ஆசைப்படுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ எதை யோசிக்கிறான். யோசிச்ச உடனே அந்த ஸ்டிக்மேன்ல இருந்து அது வெளியே வருதா, டக்குன்னு அவன் கையை கீழே கொண்டு போயிட்டு இதை போய் நான் ரூம்ல போய் தான் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்றான். சரி அடுத்தது என்ன இருக்கு அப்படின்னு பார்ப்போம்னு பார்க்கறான். பார்த்தோம்னா அதுல லேப்டாப் இன்டர்நெட் ஆக்சஸ்னு இருக்கு. அதை யூஸ் பண்ணி பார்க்கறான். பார்த்தோம்னா நிறைய கில்டோட வெப்சைட் இருக்கு. அதை பார்த்துட்டு இதுதான் உண்மையான ஒரு கிஃப்ட்னே நான் சொல்லுவேன். இப்போ என்னால நிறைய இதுக்குள்ள கனெக்ட் பண்ண முடியும். இருக்கிற எல்லாத்தையும் விட முக்கியமானதுன்னா இது இந்த வயலட் சொசைட்டி தான். இந்த வயலட் சொசைட்டி சொல்ல போனோம்னா ரொம்பவே அன்அபிஷியல் ஆனது. இவங்க கிட்ட வெப்பன்ஸ், மணி, ஏஷியன் ஐட்டம், இன்ஃபர்மேஷன் எல்லாமே டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். இந்த சொசைட்டியில இருக்கவங்களால ஹீரோஸுக்கு எந்த பிரச்சனையும் வராதுங்கிறதுனால தான் கவர்மெண்டே அவங்கள கண்டுக்காம விட்டுட்டாங்க இந்த அண்டர் கிரவுண்ட் ஆர்கனைசேஷனை. எல்லாத்த விட இந்த ஆர்கனைசேஷன்ல நம்ம உள்ள போய் அக்சஸ் பண்ணனாலே அதுக்கு பெரிய அமௌண்ட் கொடுத்து தான் ஆகணும். மற்றவங்களாம் காசு கொடுத்து வாங்கும்போது நம்ம ஹீரோ தன்னோட எஸ்பி பாயிண்ட் வச்சு ஓப்பன் பண்றான் ஒரு அக்கௌண்ட்டை. மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது எனக்கு 200 எஸ்பி பாயிண்ட் இருந்தாலே போதும் போல இருக்கேன், நான் ஈஸியாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடுவேன் அப்படின்னு யோசிச்சுட்டு சரி நான் இப்போயே ஓப்பன் பண்றேன் அப்படின்னு பார்க்கறான். அப்போ யாரும் அவனுக்கு முன்னாடி இருக்க அந்த சேரை இழுக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, ஒரு வழியா நான் உனக்கு கண்டுபிடிச்சிட்டேன். அவனுக்கு காட்டுறாங்க, அது வேற யாரும் இல்ல, சங்கா தான். கேடட் கிம்ஹாஜின், உனக்கு நான் யாருன்னு தெரியுமா அப்படின்னு ஹீரோவை பார்த்து கேட்கறாங்க. உண்மையை சொல்லணும்னா அந்த செரிமனியில ரொம்பவே ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். ஏன்னா கண்ண மூடி திறக்கிறதுக்குள்ள நீ அந்த இடத்த விட்டே காணாம போயிட்ட. நான் உனக்கு ஒன்று கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னா அப்படி ஒரு கார்டு எடுத்து நீட்டுறாங்க. அதுல யோன் சங்கா அந்த கில்டோட இது போட்டு பேர் இருக்கு. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ யோசிக்கிறான், யோன் சங்காவோட ரொம்பவே ஒரு விலைமதிப்பு இல்லாத ஒரு விஷயம்னா அது இந்த கார்டு தான். இந்த கார்டை காட்டி தான் எல்லாரையுமே அவங்க டீம்ல ரெக்கவர் பண்ணுவாங்க. அதே நேரத்தில் யோன் சங்கா கேட்கறாங்க, நான் ஒரு விஷயத்த நினைச்சு ரொம்பவே ஆர்வமா இருக்கேன், நான் உங்ககிட்ட அந்த கொஸ்டினை கேட்கலாமா அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. இந்த இடத்துல இந்த சாப்டர் முடியுதுக்கா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க போடுற ஒரு லைக்கும் தான் எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். நன்றி மக்களே.